Again, 2020 Series A, question number 21. Demand of the question கரெக்ட் ஆன்சர் தான் கேட்குறாங்க. இதுலயும் இதில் ஆல் தி அபோவ் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கான சான்சஸும் உண்டு. ரைட், சரி பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, ஓகே, இப்போ வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன சொல்றாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. இப்போ அவுரங் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் மீனிங்கா, சார் இப்படிதான் அந்த இந்த ஆஃபீஸ் வந்து அவுரங் அப்படின்னு தான் பேரான்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இன்சார்ஜ் ஆஃப் த ட்ரெஷரி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு பேர் அவுரங். ஓகே, இந்தியன் ஏஜென்ட் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெசிக்னேட்டட் ரெவன்யூ பேர் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து மிராஸ்தார். ரைட்டா? இதுக்கு ஏதாவது பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைம் பீரியட் தான். ஏன்னா டெசிக்னேட்டட் ரெவன்யூ பேர் நம்மளுக்கு மிராஸ்தார்னா ஜமீன்தார், மிராஸ்தார் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இங்கிருந்து இருக்கு. எஸ், ஜமீன்தாருங்கிறது முகல் டைம்ல இருந்து இருந்துச்சுனாலும் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து ரைட் நம்ம இது இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3ம் ஒன்னு ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து, ஒன்னு மிடிவல், இன்னொன்னு மாடர்ன்ல இருந்து கண்டிப்பா அவங்க கொடுத்துருக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இது வந்து அசியூமிங் எல்லாம் ஒரே டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இப்போ மிராஸ்தார் நம்மளுக்கு தெரியுமா, ஓரளவுக்கு தெரியும். ஜமீன்தார் மிராஸ்தார் ரெண்டு ஒரே ஈக்குவலண்டான ஒரு ஆஸ்பெக்ட் தான் அப்படிங்கிறதுனால டெசிக்னேட்டட் ரெவன்யூ பேர் ஆஃப் த ஸ்டேட் ஜமீன்தாருக்கும் அதே தானே, மிராஸ்தார் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். பனியா ஆக்சுவலா பனியா அப்படிங்கிறது இந்தியன் ஏஜென்ட் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. தெரியுமா, தெரியல, தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட் நம்பர் 1 பாருங்க, அவுரங். ஓகே, இன்சார்ஜ் ஆஃப் த ட்ரெஷரி ஆஃப் த ஸ்டேட். நம்ம இதுல என்ன எடுத்திருக்கோம், இந்த 3 ஒரே டைம் பீரியட் எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர் பிரிட்டிஷ் கலோனியலிசம் டைம்ல இருந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக மட்டும்தான் வந்தாங்க இல்லையா, எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ரைட், எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக தான் வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த இன்சார்ஜ் ஆஃப் த ட்ரெஷரி ஆஃப் த ஸ்டேட், ட்ரெஷரின்னு என்னது, கஜானா இல்லையா. அப்போ அவ்வளோ இந்தியாவுக்கு வந்ததே அவங்க காசு இங்க இருக்கிற எக்கனாமியை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறது, இங்க காசு டிக்கெட் போறதுக்காக தான். அந்த மொத்த காசையும் மொத்தமா சேமிச்சு வைக்கிற கிடங்குக்கு பேர் தான் ட்ரெஷரி. அதோடைய இன்சார்ஜா யார போட்டிருப்பாங்க, ஒரு பிரிட்டிஷர் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு இன்சார்ஜா ஒரு பிரிட்டிஷர் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆபீஸோடைய பேரு ஒரு இங்கிலீஷ் டேர்ம்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவருங்கிறது டெஃபினட்டா இது எந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா இது இங்கிலீஷ் இல்ல நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு இங்கிலீஷ் பர்சன் இன்சார்ஜ் ஆகி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இங்கிலீஷ் அல்லாதவங்க, அதுவும் இன்சார்ஜ் ஆஃப் த ட்ரெஷரிங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான வெரி பர்பஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவே அதுதாங்கிறதுனால வர. ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் 1 நீங்க தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து ஒன்னு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் வந்து என்ன பண்ணலாம், ரைட், 2 1 3 3 ஒன்லி 3 நமக்கு கரெக்ட்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட், ஓரளவுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, இதுலயும் சொல்லிட்டாங்க 3 கரெக்ட். இப்போ 2 கரெக்டா இல்லையான்னு மட்டும் பார்க்கணும். இது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும் பனியா அப்படிங்கிறது. ஸோ பனியா இஸ் அ வைஷ்யா காஸ்ட். இதுக்கு வந்து நான் இப்படிதான் போடணும்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பனியாங்கிறது அவங்க வந்து ஒரு வைஷ்யா கம்யூனிட்டின்னு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நல்லது. ஒரு வைஷ்யா கம்யூனிட்டி, வைஷ்யானா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ஸோ அவங்க ட்ரேடிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் இந்தியா வந்ததுக்கு அப்புறமும் ஏஜென்ட்ஸாவே இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் நம்ம தெரிஞ்சுதான் போடணும். ஸ்டேட் நம்பர் 1 தப்புன்னு கண்டிப்பா நம்ம ஈஸியா போட்ட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆன்சர் எடுத்துக்கலாம், இந்த இடத்துக்கு ஆன்சர் 2 1 3 எடுத்துக்கலாம்.